ஹரே கிருஷ்ணா. ஸோ பகவத்கீதா 2வது அத்தியாயம் 71வது ஸ்லோகம். 2வது அத்தியாயம் 71. திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயாமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. ரெண்டாவது அத்தியாயம் 71வது ஸ்லோகம். விஹாய காமான்யஸ் சர்வா புமாம்ஸ்சரதி நிஸ்ப்ருஹா நிர்மமோ நிரங்காரா சசாந்திமதிகச்சதி. திரும்ப சொல்றேன். விகாய விட்டு விட்டு, காமான் புலன் நுகர்ச்சிக்கான பௌதிக ஆசைகள், யா எவன், சர்வான் எல்லா, புமாம் ஒருவன், சரதி வாழ்கிறான், நிஸ்பிருக ஆசைகளின்றி, நிர்மம உரிமையாளன் என்ற உணர்வின்றி, நிரகங்கார அகங்காரமின்றி, ச அவன், சாந்திம் பக்குவமான அமைதி, அதிகச்சதி அடைகிறான். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு அபய சரணரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, ஸ்தாபக ஆச்சாரியார், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். திரும்ப சொல்லுங்க. புலனுகர்ச்சிக்கான எல்லா விருப்பங்களையும் துறந்தவனும், ஆசைகள் இல்லாதவனும், உரிமையாளன் என்னும் எல்லா உணர்வுகளை துறந்தவனும், அகங்காரம் இல்லாதவனுமான ஒருவனே உண்மை அமைதியை அடைய முடியும். பொருளுரை. விருப்பங்களை துறப்பது என்றால் புலனுகர்ச்சிக்காக எதையும் விரும்பாமல் இருப்பது என்று பொருள். வேறு விதமாக கூறினால், கிருஷ்ண உணர்வை அடைவதற்கான விருப்பமே விருப்பமற்ற நிலையாகும். இந்த ஜட உடலை தான் என்று தவறாக கருதாமல், இவ்வுலகின் எந்த பொருளுக்கும் தவறான உரிமை கொண்டாடாமல், தன்னை கிருஷ்ணரின் நித்திய தொண்டனாக உணர்ந்து கொள்வதே கிருஷ்ண உணர்வின் பக்குவமான நிலையாகும். இவ்வாறு பக்குவமாக நிலை பெற்றவன் கிருஷ்ணரே அனைத்திற்கும் உரிமையாளர் என்றும், அனைத்தையும் அவரது திருப்திக்காக உபயோகப்படுத்த வேண்டும் என்றும் அறிவான். அர்ஜுனன் தனது சுய புலனுயர்ச்சிக்காக போரிட மறுத்தார். ஆனால் பூர்ண கிருஷ்ண உணர்வை அடைந்தபோது அவர் போரிட வேண்டும் என்பதை கிருஷ்ணர் விரும்பியதால் போரில் ஈடுபட்டார். தனக்காக போரிடுவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கிருஷ்ணருக்காக என்பதால் தனது முழு திறமையையும் உபயோகித்து போர் புரிந்தார். கிருஷ்ணரை திருப்திப்படுத்த விரும்புவதே உண்மையில் ஆசைகளற்ற நிலையாகும். ஆசைகளை செயற்கையாக அழிக்க முயல்வது ஆசையற்ற நிலையாகாது. விருப்பங்களும் அறிவும் இன்றி இருக்க ஜீவனால் முடியாது. ஆனால் அந்த ஆசைகளின் தன்மையை மட்டும் மாற்ற வேண்டும்.
பௌதீகத்தில் பற்றுதல் இல்லாமல் திகழ்பவன் எல்லாம் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை, ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் என்பதை அறிந்து எதன் மீதும் தவறாக உரிமை கொண்டாட மாட்டான். இந்த திவ்யமான ஞானம் தன்னுணர்வை அடிப்படையாக கொண்டது. அதாவது ஒவ்வொரு உயிர் வாழியின் ஆன்மீக அடையாளம் கிருஷ்ணரின் நித்திய அம்சம் என்றும், உயிர் வாழியின் நித்தியமான நிலை ஒருபோதும் கிருஷ்ணருக்கு சமமானதோ உயர்ந்ததோ அல்ல என்றும் நன்றாக அறிந்திருப்பதாகும். கிருஷ்ண உணர்வை இவ்வாறு புரிந்து கொள்வதே உண்மையான அமைதிக்கு அடிப்படையாகும். ஹரே கிருஷ்ணா. விஹாய காமான் யஸ் சர்வான் புமாம் சரதி நிஷ்புருஹா நிர்மமோ நிரங்காரா சசாந்தி மதி கச்சதி. ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சஹகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதாம் சஹகன லலிதா ஸ்ரீ விஷாகாபிதாம் ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்து தீனபந்தோ ஜகத்பதே விஷா கோபிகா காந்த ராதா காந்த நமஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கே ராதே பிருந்தாவனேஸ்வரி वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च नाम पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सदेवे गौरवाणि निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சண்டே ஈவினிங் வந்திருக்கு. இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியம் பண்ணுனா கூட ஒரு ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சாம்பார் செய்யணும்னா கூட ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஒரு ரசமோ பாயாசம் செய்யணும் ஃபார்முலா இருக்கு. ஈவன் ஒரு ஃப்ரிட்ஜு தயார் பண்ண கூட ஃபார்முலா இருக்கு. ஒரு வீடு கட்டணும்னா ஃபார்முலா இருக்கு. இந்த ஷர்ட் தைக்கினா கூட அதுக்கு ஃபார்முலா இருக்கும். எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி வாழ்க்கையில் சாந்தி வேணும்னா கூட ஃபார்முலா இருக்கு. அமைதி வேணும்னாலும் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எப்படி ஒரு சாம்பார் நல்ல ருச்சியான சாம்பார் வேணும்னா அந்த ஃபார்முலா நான் ஃபாலோ பண்ணால் தான் ருச்சியான சாம்பார் கிடைக்கும். அந்த ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணணும். என் இஷ்டத்துக்கு போட்டால் சாம்பார் நல்லா இருக்காது. அது மாதிரி சாந்தி வேணும், அமைதி வேணும்னா கூட அதுக்கு ஃபார்முலா இருக்குது. பகவத்கீதையில் பல அந்த ஃபார்முலா நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதில் இது ஒரு ஸ்லோகம். அதே மாதிரி வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கும் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பகவத்கீதா. அப்போது இந்த பகவத்கீதா அப்படிங்கிற ஃபார்முலா தெரிஞ்சுக்கலின்னா வாழ தெரியாது. கண்டிப்பாக அவங்க வாழ தெரியாது. ஜஸ்ட் லைக் சாம்பார் நான் செய்யணும்னா அந்த ஃபார்முலா எனக்கு தெரியணும், ரெசிபி தெரியணும். தெரியாமல் ரசமோ சாம்பார் செய்ய சொல்கிறோம், செய்ய முடியாது, நல்லாவும் இருக்காது. அதே மாதிரி ஒருத்தர் பகவத்கீதா படிக்கலைன்னா சாந்தி கிடைக்கக்கூடிய ஃபார்முலா தெரியாது உங்களுக்கு. கண்டிப்பாக தெரியாது, தெரிய வாய்ப்பே இல்லை. அப்போ அவங்க வாழ்க்கையில் சாந்தி இருக்காது, லப்போ தீபம்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஸோ கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்தில் இந்த ஃபார்முலா கிடைக்கிறதுக்கு 4 விஷயங்கள் இந்த ஸ்லோகத்தில் பேசுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் கிருஷ்ணர் சொல்கிறார், விஹாய காமான் யஸ் சர்வான் புமாம்ஸ் அப்படிங்கிறார்.
தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? எல்லா விருப்பங்களையும் என்ன? புலன் நுகர்ச்சிக்கான எல்லா விருப்பங்களையும் துறந்தவன். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது வெளியில யாருமே பேச மாட்டாங்க இதெல்லாம். ஆனா பகவான் பாருங்க ரொம்ப அற்புதமா பேசுறார். நம்ம எல்லாருக்கும் ஐம்புலன்கள் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, அப்புறம் நாக்கு, தோல் 5, மனசு வந்து 6வது. சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஐம்புலன்கள் டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. கண்ணு வந்து ஏதாவது பார்த்தாகணும், காது ஏதாவது கேட்டாகணும், அது ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கும். வாய் இருந்து சும்மா இருக்காது, என்ன பேசணும் இல்லை சாப்பிடணும், கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த 5 புலன்கள் டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சாஸ்திரத்தில் சொல்றாங்க அது டிமாண்ட் பண்ணும், கேட்கறதெல்லாம் கொடுக்காத அப்படிங்கிற கிருஷ்ணா. கேட்கறதெல்லாம் கொடுக்காதங்கிறார். ஆனா ஜென்ரல் நிறைய பேர் வெளியே என்ன நினைக்கிறாங்க, பேசுறாங்கன்னா, உனக்கு என்ன வேணுமோ செய், உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு அப்படிம்பாங்க. இந்த 5 புலன்கள் கண்டதெல்லாம் டிமாண்ட் பண்ணும், நமக்கு தெரியாது. அது டிமாண்ட் பண்றதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா என் லைஃபே போயிடும். என் லைஃப் போயிடும், உண்மையிலே சொல்ல. இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லை. உதாரணத்துக்கு கண்ணு இருக்கு. இந்த கண்ணு நான் வச்சு சும்மா ஏதோ டிவியோ கம்ப்யூட்டர்ல மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வைங்க, போக போக கண்ணாடி பெருசாகிட்டே போயிடும். பெருசாகிட்டே போகும் அப்புறம். ஏன்னா போயிடும். ஏன்னா இந்த கண்ணு வச்சு தேவையில்லாத ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கேன், அப்போ கண்ணு போயிடும். அந்த ஸ்க்ரீன் பார்த்து பார்த்தே கண்ணு போயிடும். ஆனால் பார்க்கணுன்னு ஆசை, இப்போ பார்க்க பார்க்க போயிடும். அதே மாதிரி வாய் அதே மாதிரி ஏதாவது சம்டைம்ஸ் டாக்டர் சொல்கிறாரு சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. ஆனால் அவர் எது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறா அதுதான் எனக்கு பிடிக்கும், அதுதான் எனக்கு ருச்சியாகவும் இருக்குது. ஆனால் டாக்டர் வேணாங்கிறாருன்னா வேண்டாம், அவ்வளோதான். ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், மொத்தம் இது நிறைய டிமாண்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஆசையில் வந்து கிருஷ்ணா கனெக்ட் ஆகலைன்னா அது விட்டு ஆகணும். அது நான் செய்யக்கூடாது, அது டேஞ்சரஸ் ஆசை. அது ஜென்ரலாக சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசை இல்லாமல் இருக்க முடியாது, இது வேதம் சொல்கிறது. அப்போ கிருஷ்ணர் இங்கே இப்படி சொல்கிறாருன்னா இதுக்கு அர்த்தம் பிரபுபாத் கொடுக்குறார். எந்த ஒரு ஆசையில் கிருஷ்ணா இருக்காரோ அது விடணும் அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு பகவத்கீதா படிக்கணும்னு ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாது, நத்திங் ராங், அது ஒன்றும் தப்பும் கிடையாது. ஆனால் சில பேர் உக்காந்துக்கிட்டு வெட்டி அரட்டை அடிப்பாங்க, சினிமா பற்றி பேசுவாங்க, அப்புறம் பாலிட்டிக்ஸ் பேசுவாங்க, பக்கத்து வீட்டு கதை பேசுவாங்க, அது டேஞ்சரஸ். ஆனால் கிருஷ்ண கதா பேசலாம். இப்போ நாம் உட்காந்து கிருஷ்ண கதா தான் பேசுவோம், இது தப்பு ஒன்றும் கிடையாது. பட் பாலிட்டிக்ஸ் பேசினா டேஞ்சரஸ் இருக்குது, அது ஒரு பெரிய கதை. அது இப்போ என்ன டைம் இல்லை சொல்கிறதுக்கு எப்படி டேஞ்சர், அதுக்கெல்லாம் சாஸ்திரம் இருக்குது, அதெல்லாம் சும்மாலாம் கிடையாது. ஸோ கிருஷ்ணா இங்கே சொல்கிற இந்த தேவையில்லாமல் அந்த மனசு புலன்கள் டிமாண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், அது நிற்கலாம் நிற்காது. அது ஸோ அந்த டிமாண்ட் பண்ணும்போதெல்லாம் கொடுத்தா ப்ராப்ளம் இருக்குங்கிறார் கிருஷ்ணா, ப்ராப்ளம் இருக்குங்கிறார். தென் இதில் இன்னொரு சொல்கிறார் கிருஷ்ணா, நிர்மமோ அப்படிங்கிறார். தமிழில் நிர்மமோன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப், தமிழ் என்னது? உரிமையாளர். ரொம்ப உரிமையாளர், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வியாதி என்ன, அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப், உரிமையாளர். லைக் நான் தான் ஹெட், எல்லாமே என்னடுது, எல்லாமே என்னடுதுங்கிற எண்ணம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. உதாரணத்துக்கு இந்த உடல் என்னடுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா, அதே தப்பு தான். இந்த உடல் என்னடுதுன்னு கிடையாது. கிருஷ்ணர் சொல்ற நிர்மமோ, மம்மானா மமேதி, என்னடுது, நிர்மமோனா நாட் யுவர்ஸ், உன்னோடது கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம படிக்கிறோம், கேட்குறோம், புரியுற மாதிரி இருக்கும். பட் எகெயின் இது உணர்ந்தே ஆகணும். நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு ஊரில் இருக்கிற மிருகங்கள், உதாரணத்துக்கு ஒரு நாய் எடுத்துக்கோம், ஒரு ஊரில் இருக்கிற நாயெல்லாம் வந்து பக்கத்து ஊருக்கு போய் எல்லா மற்ற ஊர் நாய் அடித்து கொள்றது எங்கேயும் பார்க்க முடியாது.
அந்த மாதிரி நடந்தது கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டோம். ஆனால் ஒரு நாட்டில் இருக்கவே இன்னொரு நாட்டை அழிக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மனுஷன் பண்ணுவான். ரீசன், மனுஷன் வந்து என்னடுதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பான். நமக்கெல்லாம் அந்த வியாதி இருக்கு. இது என்னடுதுங்கிற மனுஷனுக்கு இருக்கு, மிருகத்துக்கு அது கிடையாது. அதுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவே இருக்கும், நமக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு வீதியில் இருக்கிற நாய் இன்னொரு வீதிக்கு போக முடியாது, அது விரட்டும். ஆனால் மனுஷன் வந்து உலகமே என்னதுன்னு நினச்சிக்குவான். பெரிய வியாதி நமக்கு. இந்த சொத்து என்னதுன்னு நினைப்பேன், அவ்வளோ ஏன் இந்த உடல் என்னதுன்னு நினைக்கிறேன். இந்த உடல் சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைப்பேன். அது ஒன்றும் மோசம். கண்ட்ரோல். என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப் நான் சொன்னபடி தான் கேட்கணும். என் மாமியார் நான் சொன்னால் தான் கேட்கணும். சொந்தக்காரன் நான் சொன்னபடி தான் கேட்கணும். அதான் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஆனால் உரிமையாக ஓனர்ஷிப். நான் என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும். எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த திங்கிங் இருக்கிறவன் உங்களுக்கு சாந்தியே கிடைக்காதுங்கிறார். சாந்தி மறந்துருங்கிறார் கிருஷ்ணா. ஆனால் நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அது இருக்குது. எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்கணும், என் கண்ட்ரோல். கிருஷ்ணா சொல்ல முதல்ல அது விடுங்கிறார். அடுத்து இந்த நிரங்காரானா ஃபால்ஸ் ஈகோ, அகங்காரம். நமக்கு இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் தான் ஹெட், இந்த ஊருக்கே நான் தான் கவுன்சிலர், எம்எல்ஏ, மினிஸ்டர். ஏன் நான் இந்த உடல் நினைக்கிறதோட அகங்காரம் தான். பேசிக்காக அங்கே ஆரம்பிக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த பகவத்கீதா இது 2nd சாப்டர், இது லாஸ்ட் ஸ்லோகா. இதெல்லாம் ஸ்டார்டிங்கிலே கிருஷ்ணா வந்து அர்ஜுனர் வந்து பேசிஃபை பண்ணணும். பேசிஃபைனா ஏன்னா சமாதானம். ஏன்னா அர்ஜுன் நிறைய புலம்புறாரு. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், எது தர்மம்னு தெரிய மாட்டேங்குது, எது உண்மை. அப்போ கிருஷ்ணா சொல்கிறார், முதல்ல நீ யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அகங்காரத்தில் பேசுகிற அப்படிங்கிறார். கிருஷ்ணர் அப்படி தான் சொல்கிறார், முதல்ல நீ யாரு நீ புரிஞ்சுக்கோ. இவ்வளோ அகங்காரமா உனக்கு? நீ முதல்ல இந்த உடலே நீ கிடையாது, இந்த உடலுக்கு சொந்தக்காரன் நீ கிடையாதுங்கிற கிருஷ்ணா. இந்த உடலுக்குள்ள நம்ம டெம்பரரியாக தான் இருக்கோம், அவ்வளோதான். அதனால இந்த உடல் என் சொந்தம்னு சொல்ல முடியாது. ட்ரெயினில் போகிறோம், நமக்குன்னு ஒரு சீட், ஒரு பர்த்தெல்லாம் பணம் கொடுத்து வாங்குகிறோம். அந்த ஒரு 6 மணி நேரமோ 10 மணி நேரம் தான் இந்த சீட்டில் நான் தான் உட்கார, யாருமே இந்த சீட்டில் உட்காரக்கூடாதுன்னு பிச்சிருவான். அந்த 6 மணி நேரம் புக் பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான். அந்த 6 மணி நேரம் தான். அது மாதிரி இந்த உடல் வந்து ஒரு 60 வருஷம், 6 hours 60 years, அவ்வளோதான். பட் இந்த உடல் என்னது கிடையாது. ஸோ கிருஷ்ணா அது முன்னாடி சொல்ல, நிர்மமோ, இது உன்னோட கிடையாது, கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த உடல் எப்படி யூஸ் பண்ணணும் கூட கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லி கொடுத்துட்டார். அதுவும் சொல்லிட்டார், டெம்பரரியாக இருக்க, பட் டெம்பரரியாக இருந்தாலும் இப்படி தான் யூஸ் பண்ணணும், உன் இஷ்டத்துக்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கிருஷ்ணா அதுவும் சொல்கிறார். ஆனால் முன்னாடி சொன்னபடி நான் பல பேர் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ செஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன ஆசை இருக்குது, என்ன இருக்குது, உனக்கு செய், யுவர் லைஃப் அப்படிம்பா. உன்னோட லைஃப் என்ஜாய், ஒரு தடவை தான் வாழ போகிறேன், என்ஜாய் பண்ணு. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும், பட் மோஸ்ட் டேஞ்சரஸ். இதெல்லாம் போய் கிருஷ்ணர் சொல்கிறார், நோ. எத்தனை ஆசைகள் இருக்கலாம், எனக்கு ஒரு ஆசை இருக்குனால அது நியாயமான ஆசையாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு பெரிய வியாதி நமக்கு. என்னோட ஆசையெல்லாம் நியாயமானது நானே நினச்சிக்குவேன். நம்ம எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. என்னோட ஆசையெல்லாம் நியாயமானது தான், இதில் என்னங்க தப்பு இருக்குது, நான் ஆசைப்படக்கூடாதா, இப்படி தான் எல்லாரும் பேசுவாங்க. பட் நான் ஆசைப்படுறது நியாயமா இல்லைங்கிற சாஸ்திரத்தை வச்சு தான் நான் பார்க்கணும். இது புரிஞ்சுக்கிற ஈஸி. சம்டைம்ஸ் டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குங்க, அது எப்படி நீங்கள் சொல்லலான்னா, சரி சாப்பிட்டுக்கோ. சாப்பிட்டா அடுத்த நாள் காஃபின்ல தான் இருப்பான், சவப்பெட்டியில் தான் இருக்கணும். அந்த இடத்துல டாக்டர் சொல்கிறது தான் நான் கேட்கணும். எனக்கு ஆசை இருக்குன்னா நான் செய்வேன்னா போயிடுவோம். ஸோ
கிருஷ்ணர் சொல்றார், நீ நினைக்கிறதுனால எல்லாம் நியாயம் நினச்சக்கூடாது. ஆனால் இது கலியுகத்தில் வந்து நமக்கு அது ஒரு பெரிய வியாதி. எனக்கு தோன்றதெல்லாம் நியாயம், என்னோட ஆசையெல்லாம் நியாயமான ஆசை. எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. இது உண்மை. நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நம்ம ஆர்கியூவெல்லாம் பண்ணுவோம், ஏன் ஆசைப்படக்கூடாது என்ன இதுன்னு. ஸோ கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் ஒரு இடத்துல சொல்கிறார், சாஸ்திரம் படித்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இது நியாயமா இல்லையான்னு பாருங்கிறார். சாஸ்திரம் இது தப்புனா உடனே விட்டுறணும், அவ்வளோதான். மேபி எனக்கு அது பிடிச்சிருக்கலாம், பட் இருந்தாலும் விட்டு தான் ஆகணும். ஸோ இந்த நிரங்காரா, முன்னாடி சொன்னபடி ஃபால்ஸ் ஈகோ, அகங்காரம், இந்த அகங்காரங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார் அது விடுங்கிறார். அகங்காரம் இந்த உலகத்தில் இது உண்மை. எல்லார் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளோ சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையோ வர்றதுக்கு மூல காரணம் இந்த அகங்காரம் தான் இருக்கும். அதனால்தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் இதுதான், அகங்காரம். நான் யாரு அவன் யாரு, நான் போய் பேசுறதா, நான் வந்து இறங்குறதா. நிறைய பேர் இப்படி தான் பேசுவாங்க. என் லெவல் என்ன, என் ரேஞ்ச் என்ன, இப்படி தான் பேசுவாங்க. உண்மையிலே சாஸ்திரம் படித்தா தெரியும், நம்ம மாதிரி ஒர்ஸ்ட் ரேஞ்ச் ஒன்று கிடையாது. ஆனால் நான் பெரிய ஆள் நானாக நினச்சிட்டு இருப்பேன், ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னோ கிருஷ்ணர் சொல் நிரங்காரா, அகங்காரத்தை விடுங்கிறார். இது உண்மை. நிறைய பேர் அகங்காரத்தை விடாதனால்தான் அவங்க லைஃப்லேயே அவங்க, கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நாசனமே ஆயிடுவாங்க அப்படிங்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார், ஞான விஞ்ஞான நாசனம் அப்படிங்கிறார். ஞான நாசனம் எல்லாமே போயிடும் அர்ஜுனாங்கிறார். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு ராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும் வெரி இம்பார்ட்டண்ட். ஒன்னொன்று, ராமாயண மகாபாரதம் தயவுசெய்து அது மித்தாலஜி எல்லாம் கிடையாது. சில பேர் கற்பனை கதைங்கிறாங்க, அது பைத்தியக்காரத்தனம். அது உண்மை, அதெல்லாம் ஃபேக்ட். ராமாயணம் உண்மை, மகாபாரதம் உண்மை. புத்தி இல்லாதவங்க அது மித்தாலஜி அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் ஒரு டேர்ம் கொடுத்துட்டான், அது உண்மைன்னு நினைப்பாங்க. இது உண்மை. அந்த ராமாயண மகாபாரதம் பார்த்தீங்கன்னா அந்த அகங்காரத்தில் இருக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கடைசியில். அப்புறம் அவங்களுக்கு தான் எல்லா பிரச்சனை வந்து கடைசியில் நிற்கும். அந்த அகங்காரத்தை விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அது துரியோதனா இருக்கலாம். ராமாயணத்துலையும் பார்த்தீங்கன்னா இவன் ராவணா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அகங்காரத்தை விட மாட்டாங்க. இந்த நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்கிறபடி நான் இப்படி தான் செய்வேன், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்குன்னு ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெத்தட்டிக்காக இருக்கும், மோசமாக அவங்க லைஃபே எல்லாமே போயிடும். ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், முதல்ல இந்த நிரங்கார ஃபால்ஸ் ஈகோ அதை விடு, நிர்மமம் எல்லாம் உன்னோட நினைக்கிற உன்னோட கிடையாதுங்கிறார். ஈவன் குழந்தையோடு உன்னோட கிடையாதுங்கிறார். கிருஷ்ணர் பகவத்கீதையில் ப்ரூவ் பண்ணுறார், இது உன் குழந்தையால ஒன்றும் கிடையாதுங்கிறார். நாம் பேசும்போது சொல்லணும், என் குழந்தை தானே, ஆமாம் எனக்கு தாங்க பிறந்தது, என் குழந்தைங்கிறோம். கிருஷ்ணா சேஸ் நோ. அது நோங்கிற கிருஷ்ணா ப்ரூவும் பண்ணுறார் பகவத்கீதையில். அது எப்படி என் குழந்தை கிடையாது ப்ரூவ் பண்ணுறார். உன்னோடது யார் சொன்னது, நீயா நினச்சிக்கிட்டா? ஸோ அது மாதிரி நாமளும் இந்த சொத்தெல்லாம் என்னடுதுன்னு நினைப்பேன், இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்டது என்னடுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் என்னடுதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். கிருஷ்ணர் சொல்கிறார், எது உன்னடுது இல்லையோ அது உன்னடுதுன்னு நினைக்கிற, சாந்தி வராது, சாந்தி வராது. அப்போ சாந்தி வேணும் அப்படின்னாலே இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறதும் புரிஞ்சுக்கணும். இன்னொரு ஸ்லோகம் இருக்குது, சுத்தம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சதி அப்படிங்கிறார். 5th சாப்டரில் வரும். உண்மையிலே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் தான். உண்மையில சொல்லப்போனால் நம்மளோட உண்மையான சொத்து யாருன்னு பகவான் தான். ஆக்சுவலி நம்ம எதோ என்னடுதுன்னு நினைக்கிறோம், உண்மையிலே நம்மளோட சொத்து அப்படின்னா பகவான் தான். நமக்கும் பகவானுக்கு உண்மையிலே கனெக்ஷன் இருக்கு, உண்மையிலே கனெக்ஷன் இருக்கு. அது கிருஷ்ணரே சொல்றார், மமை வம்ச ஜீவலோகேங்கிறார். மமை வம்சம், நீ என்னோட ஆள் அப்படிங்கிறார் கிருஷ்ணா. கிருஷ்ணரே சொல்றார், நீ என்னோட அம்சம், உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குங்கிறார். ஆனால் நாம் பகவானை தள்ளிட்டு யாரோ இது என்னடுதுங்கிறேன்.
அப்போ பிரச்சனை வரும். எது என்னடுது இல்லையோ அது என்னடுதுன்னு சொல்லும்போது பிரச்சனை வரும். ஆனால் உண்மையிலேயே நம்மளது யாருன்னா கிருஷ்ணா. அவர் நம்மளோட சொத்து. அவர் நம்மால், அவர் தான் நம்மால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அது கிருஷ்ணரே சொல்கிறார். அப்போ அந்த கிருஷ்ணர் சொல், நீ உண்மையிலே என்னோட அம்சம், நான் சொன்னபடி செய் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார். ஆனால் அவர் நிராகரிச்சிட்டோம்னா கஷ்டப்படுவோம். சொல்றார், மமாய் வம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா மனஹ ஷஷ்டானிந்திரியானி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. கர்ஷத்தின கஷ்டப்படுறதுன்னு அர்த்தம். கிருஷ்ணர் சொல்றார், உண்மையிலே நீ எனக்கு சம்பந்தப்பட்டவன். ஆனா இந்த மனசும் 5 புலன்கள் மொத்தம் 6, நீ அதை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்குற. நம்ம இந்த 5 புலன்களும் மனசை வச்சு அது எப்படி உபயோகிக்கணுமோ அது மாதிரி உபயோகிக்காம தப்பா உபயோகிக்கிறேன், கஷ்டப்படுறேன் கிருஷ்ணர் சொல்றார். ஏன்னா முன்னாடி சொன்னபடி இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் கண்டது டிமாண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். அது சாப்பிடணும்னு தோணும், சாப்பிட்டா பிரச்சனையும் வந்துடும். என் இஷ்டத்துக்கெல்லாம் சாப்பிடலாம் முடியாது, அது எல்லாருக்கும் புரியும். அது மாதிரி புலன்கள் டிமாண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். டிமாண்ட் பண்ணும்போது அதுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டே இருந்தால் பிரச்சனை வந்துடும், சாந்தி வராது, சாந்தியெல்லாம் வராது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, நாம் இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆள் கிடையாதுங்கிறார். இந்த உலகத்துக்கு நமக்கு ஆக்சுவலி சம்மந்தமே கிடையாது. நாம் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறோம். கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லைங்கிறார். அவரே இந்த உலக சம்மந்தப்பட்ட ஆள் கிடையாது. வேறு வழி இல்லாமல் வந்துட்டோம். ஜஸ்ட் லைக் ஒரு ஜெயிலில் இருக்கிறவன் அந்த ஜெயிலை தான் சொந்தம் நினச்சிக்கிட்டான்னு வைங்க, அப்போ அவன் பைத்தியக்காரன். அவன் ஜெயிலுக்கு வெளியில் இருக்க வேண்டிய ஆள், உள்ள இல்லை. நம்ம அது மாதிரி ஜெயிலில் தான் இருக்கோம். இந்த உலகத்தை கிருஷ்ணா ஜெயிலுங்கிறார். நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லைங்கிறார், வேற இடத்துக்கு போவோங்கிறார். நான் ஜெயிலையும் என் சொந்த ஆளும் ஆக்கி பார்க்குறேன். மொத்தம் பட்டா போட்டலாமல் மொத்தம் நம்ம கையில் எடுத்துக்கலாம், நம்ம பேர் போட்டுக்கலாம். ஆனால் சொல் கிருஷ்ணா சேஸ் நோ, இது இடம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்கிறார். ஸோ அப்போ ஒருத்தர் பகவத்கீதா படிக்கும் பொழுது தான் உண்மையில் நான் எதுக்காக ஆசைப்படணும், எதுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறத அந்த டிஸ்டிங்ஷன் அது நமக்கு தெரியும். இல்லைன்னா தேவையில்லாத விஷயம் நான் வேணும்னு சொல்லுவேன், நோ டவுட், கண்டிப்பாக வேணும்னு சொல்லுவேன். இந்த கண்ணுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ எல்லாமே வாங்கி போடுமா. சம்டைம்ஸ் நீங்கள் சில பேர் வருஷத்துக்கு ஒரு தடவை வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. சில பேர் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. அதை சுத்தம் பண்ணும்போது தெரியுது இதெல்லாம் நான் எதுக்கு வாங்கி வச்சேன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க தான் ஷாப்பிங்கே பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் எதுக்கு நான் வாங்கினேன்னு அப்படி யோசிப்பாங்க. தோணிருச்சு வாங்கிட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறம் நான் எதுக்கு வாங்கினேன். ஸோ இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்த புலன்கள் மனசு இப்படி தான் ஒர்க் பண்ணும். எதோ சொல்லும், அது வேணும் இது வேணும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நான் அதுக்கு நோன்னு சொல்லி ஆகணும், நோன்னு சொல்லணும். கிருஷ்ணர் சொல்கிறார் நோ சொல்லுங்கிறார். அது டிமாண்ட் பண்ணும், நீ நோன்னு சொல்லணுங்கிறார். ஆனால் நோ சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப அறிவு வேணும், ரொம்ப அறிவு வேணும், சக்தியும் வேணும். மனசில் ரொம்ப சக்தி வேணும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவருக்கு ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாங்க. அப்படின்னு புரியுது இல்லையா, இன்னொருத்தர் கிட்னி எடுத்து விற்பாங்க. அது வெளிநாட்டில் தான் நடந்தது. மேபி அவர் கூட இருக்கிறோம் கிட்னி மாற்றணுன்னா 1 வாரம் ஆச்சு. நல்லா தான் இருந்தார். ரொம்ப ஆசையில் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டார், செத்து போயிட்டார். உயிரே போயிடுது. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க அதெல்லாம் எடுக்கவே கூடாது. ஆனால் நாக்கு கட்டுப்படுத்த முடியல, சாப்பிட்ணுன்னு ஆசை. கூட இருக்க அது இன்னும் ஒரு தடவை நான் தப்பு இல்லை சாப்பிடுன்ட்டான். கூட இருக்கணும் சேர்த்து விட்டான். இவனும் சாப்பிட்டான், செத்துட்டான், கான். எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி வேற நாட்டுக்கு போய் செத்துட்டான் கடைசியில். அப்போ பாரு நாக்கு எவ்வளோ டேஞ்சரஸ். கூட இருக்கிறவங்க சொல்லிட்டு அது என்ன இருக்குது சாப்பிடு, தப்பேன்னு ஒரு தடவை தானே. இந்த மாதிரி பேசுகிறவங்க இருக்காங்க. அப்போது பகவான் சொன்னபடி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் நோன்னு சொல்ல முடியும்.
மனசெல்லாம் கண்டது கேட்கும், புலன்கள் கண்டது கேட்கும், கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு தடவை நோ நோ நோன்னு சொல்லணும், சொல்லி ஆகணும். ஆனால் நோ சொல்லணும்னா முன்னாடி சொன்னபடி இந்த அறிவு வேணும். இந்த பகவத்கீதா அறிவு இல்லைன்னா எஸ்ன்றோம். ஒரு சமயம் எஸ்ஸும்ப எஸ்ன்னு சொல்ல வேண்டியது ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது, இல்லைன்னா வீட்டில் பிரச்சனை இருக்கும். ஒன்றா வீட்டில் பிரச்சனை இருக்கும், என் உடம்புல பிரச்சனை, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறது, இப்படி தான் இருக்கும். நோன்னு சொல்லி ஆகணும். அது அது சொல்லணுன்னா அதுக்கும் பலம் வேணும், மனம் பலம் வேணும். அப்புறம் மனம் பலம் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணுறது? கிருஷ்ணர் அதுவும் சொல்கிறார். ஓகே, டோன்ட் சிம்பிள், நீ என்னை நினச்சிக்கிட்டே இரு அப்படிங்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. மனசெல்லாம் வந்து வேக்கண்டாலாம் வச்சிருக்க முடியாது. சில பேர் அதுவும் பேசுகிறாங்க, மனசு வந்து பிளாங்காக இருக்கணும்பாங்க. பைத்தியக்காரத்தனம் எந்த வேதத்தில் அப்படி கொடுக்கல. சில பேர் பேசுகிறாங்க வெளியில். கிருஷ்ணர் அப்படி சொல்லலை, மனசுக்குள்ளே என்ன வச்சிரு அப்படிங்கிறார் கிருஷ்ணா. பிளாங்க்னு ஒன்று கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், வெளியில் சாஸ்திரம் படிக்காமல் பேசுகிறாங்க. மனசுக்குள்ளே ஏதாவது நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும். ஏதாவது ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணாமல் இருக்க முடியாது. நல்லதோ கெட்டதோ ஃபில் பண்ணி ஆகணும் மனசில். கிருஷ்ணர் சொல்கிறார், என்ன மட்டும் உள்ள வச்சிரு அப்படிங்கிறார். மன் மனா பபா மத் பக்தோ. கிருஷ்ணர் சொல்கிறார். பகவான் சொல்கிறபடி தான் என் மனசே நான் யூஸ் பண்ணணும். இல்லை கண்டது ஃபில் பண்ணிவிடுங்க மனசில். கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார் இல்லையா, இந்த சாந்தி எனக்கு கிடைக்காது. அப்போ இந்த சாந்தி எனக்கு வேணும்னா இந்த உலகத்தில் எதுவுமே என்னடுதில்லை நான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, உணரணும். கிருஷ்ணர் சொன்னீர் மாமோ, எதுவுமே என்னடுது கிடையாது. ஆனால் எப்போ என்னடுதுன்னு நினைக்கும்போது வலிக்கும், கொஞ்சம் வலிக்கும். ஒன்றும் நம்ம வண்டி யாராவது இடிச்சிட்டாலும் அவ்வளோ கோவம் வரும். நேற்று தான் வாங்கினேன், இப்போ இருந்து இடிச்சிட்டான். இத்தனைக்கு நம்மளை இடிக்கலை, நம்ம வண்டி இடிச்சதுக்கு அவ்வளோ கோவம் வரும். ஏன்னா அது என்னடுது, அந்த வண்டி தான் நான் தான் அந்த வண்டி, அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் நம்ம அகங்காரம், அப்படியெல்லாம் போகும். ஸோ கிருஷ்ணா ரொம்ப கிளியராக பகவத்கீதையில் சொல்கிறார், எதுவுமே உன்னோட கிடையாதுன்ட்டார். ஸோ முதல்ல அகங்காரத்தை விடுங்கிறார். அகங்காரம் விடு. அந்த அகங்காரம் விடும் பொழுது தான் நல்லதே நமக்கு உள்ளே போகும். அது வரைக்கும் போகாது, உள்ளே போகாது. அகங்காரம் சொன்னாலும் புரியாது. லைக் கிருஷ்ணா வந்து கர்ணனுக்கு துரியோதனுக்கு 2 பேருக்கும் சொல்லுவார், தப்பான ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னு. கேட்க மாட்டான். 2 பேருக்கு ஒரு அகங்காரம், 2 பேரும் அகங்காரம். கர்ணனுக்கு பயங்கர அகங்காரம். நல்ல சொன்னாலும் கேட்க மாட்டார். என் ஃப்ரெண்டு நான் செய்யணும், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பாரு. ஆக்சுவலி துரியோதனா க்ளோஸ் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் நிறைய பேர் பேசுவாங்க, துரியோதனன் கர்ணன் ஃப்ரெண்ட்ஷிப் ஹை கிளாஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு பேசுவாங்க. சில பேர் புத்தி இல்லாமல் பேசுறது, அது ஹை கிளாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தான் ஹை கிளாஸ் ஃப்ரெண்ட்ஷிப். துரியோதனன் தப்பு பண்ணும்போதெல்லாம் கர்ணன்லாம் தப்புன்னு சொல்லலை. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சொல்லலை. இந்த டிவிலையும் சினிமாவில் வேறு மாதிரி காட்டுறாங்க. உண்மையிலே மகாபாரத்தில் அவர் சொல்லவே கிடையாது. ஆனால் அர்ஜுனா தப்புன்னு தப்பாக நினைக்கும் பொழுதே கிருஷ்ணர் சொல்ல, நீ முட்டாள் மாதிரி பேசுறங்கிறாரு. ஸ்லோகாவே அப்படி இருக்கு. பகவத்கீதையில் ஸ்லோகா இருக்கும், நீ என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, நீ என்ன பேசுற, திட்டுவார். ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னா தப்பு பண்ணும்போது திட்டணும், அவன் தான் ஃப்ரெண்டு. திரௌபதி வஸ்திராஹரணம் நடக்கும்பொழுது கர்ணா தப்புன்னு ஒன்றும் சொல்லலை. இன்ஃபேக்ட் கர்ணா தான் பண்ண சொன்னது. மகாபாரதம் படித்தேன், கர்ணா தான் அதை பண்ண சொல்கிறது. ஆனால் அது ஹை கிளாஸ் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்குவாங்க. தட்ஸ் நாட் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஷிப்னா இது ஃப்ரெண்ட்ஷிப். கிருஷ்ணர் உண்மை பேசுகிறார் அர்ஜுனாட்ட, எதுவும் ஒன்றுறது கிடையாது, அகங்காரத்தை விடு. ஸோ கர்ணா துரியோதனா இவங்க அகங்காரத்தை விடலை. அதனால் அவங்களுக்கு வந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் பாண்டவாஸ் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படி செய்வாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார செய், பகவான் சொல்கிறார் செய்யணும். அப்போ நாம்பளும் இந்த பகவத்கீதா படித்து இது மாதிரி நடந்துக்கிட்டோம்னா பகவான் கைடன்ஸ்லேயே இருப்போம். பகவான் கைடன்ஸில் இருக்கும்போது ஃபெயில்யூர் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஃபெயில்யூரே கிடையாது. இது யார் சொல்கிறாங்கன்னா சஞ்சயன் சொல்கிறார். பகவத்கீதையில் கடைசி ஸ்லோகம் அதுதான், அதோட முடிகிறது 700 ஸ்லோகம்.
அதுக்கு சஞ்சயன் சொல்கிறார், அந்த பகவான் எங்கே இருக்காரோ, அவரோட கைடன்ஸில் இருக்காங்களோ, தத்ரா ஸ்ரீ விஜயா அப்படிங்கிறார். விஜயான வெற்றின்னு அர்த்தம். அங்கே வெற்றி வந்துருங்கிறார். அப்போ யார் ஒருத்தர் பகவத்கீதா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சாந்தி, வெற்றி எல்லாம் அவங்களுக்கு தான், யாருக்கும் கிடைக்காது, வேற யாருக்கும் கிடைக்காது. நான் முன்னாடி சொன்ன இது ஒரு ஃபார்முலா, பீஸ் ஃபார்முலா. உண்மையிலே எனக்கு உள்ள ஒரு பீஸ் வேணும்னா பகவான் சொன்னபடி கேட்கணும், இல்லைன்னா பீஸ் ஆஃப் பீஸ் கூட கிடைக்காது. பீஸ் ஆஃப் பீஸ் கூட கிடைக்காது. பேப்பரில் எழுதி பார்த்துக்கணும், சாந்தி, பீஸ், நத்திங், ஒன்றும் கிடைக்காது. ஸோ அது ரொம்ப கஷ்டமும் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், ஜஸ்ட் சிம்பிளி சாண்ட், அவரோட நாமா சொல்லுங்கிறார். ஏன்னா அந்த நாமத்தில் எல்லாமே இருக்குங்கிறார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது மகா மந்திரம் சொல்லுவாங்க. ஜென்ரலாக மந்திரம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த ஹரே கிருஷ்ணா மட்டும் மகா மந்திரான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இந்த ஹரே கிருஷ்ணா மட்டும் யார் வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். மற்ற மந்திரங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு. இவங்க தான் சொல்லணும், இந்த நேரத்தில் தான் சொல்லணும், இப்படி தான் சொல்லணும், ரூல்ஸ் இருக்கு. இதுக்கு கிடையாது. ஒன்னொன்று, மந்திரம் அப்படின்னால அது அர்த்தம் என்னன்னா மனசை காப்பாற்றக்கூடியதுன்னு அர்த்தம். இப்போ இந்த உடலை காப்பாற்றணும்னா இது சுத்தமாக வச்சுக்கணும், கரெக்டாக சாப்பிடணும், அப்போ தான் இந்த உடம்பு நல்லா இருக்கும். மனசை நல்லா வச்சுக்கணும்னா மந்திரம் சொன்னால் தான் நல்லா இருக்கும். மந்திரம் சொல்லினா மனசு நல்லா இருக்காது. ரீசெண்டாக ஒருத்தர் பேசுகிறார் வீடியோவில், ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தாலே மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குங்கிறான். உலகத்தில் யாருமே எந்த வேதத்துலையும் இப்படி சொல்லலை. அப்படியெல்லாம் கிடையாது. மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கும். ரிவர்ஸ் தான் கரெக்ட். நீங்கள் மனசு சரின்னு வைங்க, யாராவது சாப்பிட முடியும்? தூக்கம் வராது, சாப்பிட முடியாது. மனசு இந்த உடலை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது. மனசு காட்டிலும் முக்கியமானது ஆத்மா. அதுதான் நாம்பம். அதுதான் நாம்பம். நாம் பகவானு கனெக்ட் ஆகிட்டோம்னா மனசு ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக மனசு நல்லா ஒர்க் ஆகும். மனசு நல்லா ஒர்க் ஆகும்போது நம்ம புலன்கள் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும், உடம்பும் நல்லா இருக்கும். இதுதான் கரெக்ட். ஆக்சுவலி இப்படி தான் சாஸ்திரத்தில் இருக்கு. ஸோ இந்த மனம் வலிக்கக்கூடாதுன்னா மந்திரம் சொன்னா தான் மனசு இந்த வலிலையும் தப்பிக்கும். மந்த்ரா த டெலிவரர் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிற சொல்லுவாங்க. மனசை காப்பாற்றக்கூடியது. மந்திரம் சொல்லிட்டு இருந்தா தான் நல்லது. ஸோ இது கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபுவா இந்த மந்திரம் கொடுக்குறார். இந்த மந்திரம் சொல்லிக்கோ, இது உனக்கு காப்பாற்றும். பகவான் சொல்றாருன்னா செய்யணும், அவ்வளோதான். அதை உட்காந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நாட் நீடட். ஸோ இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் முன்னாடி சொன்னபடி எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம், எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். நத்திங், நோ ரூல்ஸ். ஸோ டெய்லி பகவத்கீதா படிங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்களே அந்த சேஞ்சஸ் பார்ப்பீங்க. இந்த ஸ்லோகத்தில் இருக்க மாதிரி சாந்தி கிடைக்கும். சாந்தி கிடைக்கிறது இதுதான் வழி, தவிர இதை தவிர வேறு வழியெல்லாம் கிடையாது. வெளியில் நிறைய பேர் எதோ பேசுவாங்க. ஏதாவது நீங்கள் ஊரை விட்டே போயிடுங்க சாந்தி கிடைக்கும், வீட்டை மாற்றுங்க சாந்தி கிடைக்கும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. அதெல்லாம் நம்பிடாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டை மாற்றி எங்கேயாவது போயிடுங்க, தனி குடித்தனம் போயிடுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடு, இல்லை இந்த பூஜை பண்ணு, அந்த பூஜை பண்ணு, மொட்டை அடிச்சுக்கோ, அதை பண்ணு, இதை பண்ணு, எதோ சொல்லுவாங்க. கிருஷ்ணர் அந்த மாதிரிலாம் சொல்லலை. நிர்மமோ நிரங்கார நிஷ்புரா சாந்தி வரும்ட்டார், முடிச்சிட்டார் கிருஷ்ணா. புரிஞ்சுக்கோங்கிறார். இந்த ஸ்லோகம் தான் பீஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். ஏதோ கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. தாத் சாத். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? வெல், நல்ல கேள்வி. இன்ஃபேக்ட் பாலிடிக்ஸில் நாம்ளும் டேக் பார்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. உண்மை பேசணும். உண்மை பேசணும், யாரும் ஓட்டும் போட மாட்டாங்க, அது ஒரு விஷயம் இருக்கு. பட்
எனக்கு தெரியும் ஆஸ்திரேலியாவில் ஒரு டிவோட்டி ஒரு பகவத்கீதைலாம் படிப்பார். அவர் பாலிடிக்ஸ் தான் போனார், ஜெயிக்கலை. ஆனால் நான் உண்மை பேசுவேன். மக்கள் ஏற்றுக்கலின்னு அது மக்கள் தேர் த லூசர்ஸ், நஷ்டம் அவங்க தான். பட் சும்மா உட்காந்து நான் பாலிடிக்ஸ் பேசல ஒரு அர்த்தம் கிடையாது. சும்மா இப்போ 5 பேர் உட்காந்து பாலிடிக்ஸ் பேசிட்டு இருந்தா அதனால் என்ன யூஸ்? நான் பேசுனால ஒன்றும் திருந்த போகிறதில்ல. நான் ஏன் உட்காந்து பேசிக்கிட்டு, தேவையில்லாது. அதுக்கு பகவான் கதை பேசலாம், அது என்னோட வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருக்கு. தயவுசெய்து ராமாயண மகாபாரதம் ஏதோ வெறும் கதைன்னு நினைக்கிறானா, அதில் இருக்கிற விஷயம் என் லைஃபு கனெக்ட் ஆகிருக்கு. இதுதான் உண்மை. அது படிக்காதனால எல்லாம் பிரச்சனை வருது. அதில் படித்தோம்னா என்னோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்குது. அதில் பகவத்கீதையில் இருக்குது, பாகவத்தில் இருக்குது, ராமாயணம் மகாபாரதம் இருக்குது, சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. இது படிக்காதனால தான் சொல்யூஷன் தெரியாமல் எங்கெங்கேயோ அலையிறாங்க. ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நான் சேஞ்ச் ஆகாமல் என் வாழ்க்கை சேஞ்ச் ஆகாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில் சேஞ்ச் வரணும்னா நான் சேஞ்ச் ஆகணும். ஆனால் மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, நான் சேஞ்ச் ஆக மாட்டேன், வாழ்க்கை சேஞ்ச் ஆகணுங்கிறாங்க. இந்த ஜென்மத்தில் நடக்காது. என் வாழ்க்கையில் சேஞ்ச் பண்ணணும்னா நான் சேஞ்ச் ஆகணும். பகவத்கீதை அப்படி தான் பேசப்பட்டிருக்கு. அர்ஜுனத்தை கிருஷ்ணா அப்படி தான் பேசுறாரு, நீ சேஞ்ச் ஆகுங்கிறார். நாம் எப்படி இருக்கணும், அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்காங்களே, நான் எப்படி இருக்கேன், இது இப்படி டேர்ன் அவுட் பண்ணிக்கணும். நம்ம இப்படின்ட்டே இருக்கேன். கிருஷ்ணா சார் நோ, இப்படி பண்ணுங்கிறார். என்ன நான் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். ப்ராப்ளம் எங்கிட்ட தான் இருக்கு, அடுத்தவங்க நான் சொல்லக்கூடாது. எனவே குட் கொஸ்டின். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நான் முன்னாடி சொன்ன அதில் உங்களுக்கு என்ன பயன் இருக்கு? இப்போ நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டரை பற்றி பேசுனா உங்களுக்கு என்ன பயன்? சரி, பயன் இல்லை, அதில் டேஞ்சர்னு கேட்கலாம். டேஞ்சர்ஸ் இருக்கு. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. உலகத்திலேயே வேதத்தில் இருக்கு, பணம் கொடுத்து வாங்க முடியாத டைம் மட்டும்தான். அந்த டைம் நான் வேஸ்ட் பண்ணுறேன். அதனால் எனக்கு இழப்பு ஜாஸ்தி. அது நம்ம சாஸ்திரம் படித்தா தான் புரியும். சும்மா உட்காந்து பாலிடிக்ஸ் பேச நான் வேஸ்டிங் மை டைம். அது மட்டும் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறேன். இது காசு கொடுத்து வாங்க முடியாத ஒன்று டைம் தான். இது நீங்கள் சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டல் போனேன், டாக்டர் சொல்லுவார், ஒரு 2 மணி நேரம் முன்னாடி வந்து காப்பாற்றிருப்பேன் பார். கேள்விப்படுறீங்களா? அப்படின்னா டைம் எவ்வளோ ப்ரீஷியஸ். அந்த 2 மணி நேரம் நீங்கள் வாங்க முடியும், 1 செகண்டே வாங்க முடியாது. சில பேர் 1 மாதத்துக்கு முன்னாடி வந்தால் கூட நான் காப்பாற்றிருப்பேங்க, முக்தி போயிடுச்சுப்பாங்க. அப்போ நான் பாலிடிக்ஸ் பேசுகிறேன், நான் வேஸ்டிங் மை டைம். டைம் பற்றி பகவத்கீதையில் பேசப்படுது, காலம் எவ்வளோ முக்கியமானதுன்னு. நாம் எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அது இன்னொரு விதமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தட் இஸ் கேம்பிளிங் வித் டைம். சூதாட்டம். சூதாட்டம்னா ஏதோ காசு வச்சு விளையாட மட்டும் சூதாட்டம் இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணுறது கூட சூதாட்டம் தான். டைமோட சூதாட்டம் ஆடுறேன், திருப்பி வாங்க முடியாது. அப்போ டைமை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணும். கிருஷ்ணர் சொல்கிறார், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு. காலேஷுனா டைம். எல்லா டைம்லையும் நான் சொன்னபடி கேளுங்கிறார். கிளியராக டைம் பற்றி பேசுகிறார். ஸோ சும்மா நான் உட்காந்து பாலிடிக்ஸ் பேசுறதுனால பயங்கரமாக டேஞ்சர் இருக்கு, நோ டவுட். இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆமாம். ஸோ வேற ஏதாவது கேள்வி? அவங்க செய்கிற பாவம் கூட நமக்கு ஷேர் ஆகும். எஸ், அது ஒன்று இருக்கு. ஆக்சுவலி அது நான் சொல்லலை, அவர் சொல்லிட்டார். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒருத்தரை பற்றி நான் தேவையில்லாமல் பேசும்போது அந்த கர்மா எனக்கும் வரும். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. கஷ்டம் எப்படின்னா, வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. யாரை பற்றியும் பேசக்கூடாதுன்னு பாகவத புராணத்தில் கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட சொல்கிறார். யாரை பற்றியும் கிரிட்டிசைஸே பண்ணாதேங்கிறார்.
உன் வேலை என்ன செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறார். ஆனால் இதெல்லாமே பார்த்து புரிஞ்சுக்கணும். ஆனால் ஜென்ரலி உலகத்தில் எப்பவுமே எல்லாரும் அடுத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால பல மோசமான கர்மாலாம் வந்துடும். அந்த மாதிரிலாம் வரும். அப்படின்னா அப்போ என்ன இல்லை, வாய் மூடிக்கிட்டே உட்காந்து இருக்கமான கிருஷ்ணா எஸ் அப்படின்ட்டார். வாய் மூடிட்டு உட்காந்து இருக்கிறார். இது நான் சொல்லலை, ஸ்லோகம் இருக்கு பகவத்கீதையில் 2 இடத்துல கிருஷ்ணா பேச. வாய் மூடிட்டு உட்காந்துரு, அவன் என்ன பண்ண உனக்கு, உன் வேலை பாருங்கிற ஸ்லோகா இருக்கு. குஹ்யானா மௌனாஸ்மி அப்படிங்கிறாரு. ஆஃப் ஆல் சீக்ரெட்ஸ் ஐம் சைலன்ஸ்ங்கிறார். மௌனம்ங்கிறார். யார் உண்மையிலே மௌனமா இருக்காங்களோ, மௌனமா இருக்குன்னு அர்த்தம் வாயை மூடிட்டுன்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலி கண்டது பேசாமல் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்காங்களோ வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறுவாங்க. சாஸ்திரத்தில் இருக்கு. அப்போ ஒருத்தர் பகவத்கீதா இதெல்லாம் படிக்கும்பொழுது தான் அமைதியாக இருப்பாங்க. எல்லாம் தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க. சாஸ்திரத்தில் அது தவக்கலைங்கிறாங்க. இந்த தவக்கல் பாருங்க சும்மா கத்திக்கிட்டே கிடக்கும், கடைசியில் பாம்பு வந்துடும். அது கத்துறது வேற இதுக்காக கத்தும், ஆனால் பாம்பு தான் வரும். அது மாதிரி இந்த தேவையில்லாமல் பேசுறது இது உண்மை. மரணம் வந்துடும் உங்களுக்கு. மேபி அவங்க ஆயுசு 70 வயசு இருந்தாலும் 50லே போயிடுவான். அந்த மாதிரிலாம் நடக்கும். ஜாக்கிரதையாக டைம் யூஸ் பண்ணணும். ஆமாம். ஸோ வேற ஏதாவது கொஷன்ஸ்? பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்து தான் ஆகணும். அது வேணும். ஒரு சொசைட்டி இருந்தால் போலீஸ் வேணும். போலீஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு சொசைட்டி காப்பாற்ற முடியாது. அவங்க வேணும். அர்ஜுனா மாதிரி போலீஸ் வேணும். இங்கே ராவணா மாதிரி போலீஸ் வச்சுக்கிட்டா ஓகே ப்ராப்ளம். ஸோ வேற எது தெரியாது. அது ரொம்ப ரேராக சில பேருக்கு, ரொம்ப ரேராக நடக்கும். இருக்கு, நடந்திருக்கு சில பேருக்கு, எல்லாருக்கும் தெரியாது. அது தெரிஞ்சால் டேஞ்சர். அது இப்போ நான் குடிசையில் இருக்கேன், பேச்சுக்கு சொல்கிறேன். முன் ஜென்மத்தில் எதிர் வீட்டு பங்களா என்னடுன்னு தெரிஞ்சிருச்சு வைங்க, மாதிரியாக இருக்கும். என்னடா அந்த பங்களா என்னடுதுன்னா, இந்த ஜென்மம் குடிசையில் இருக்கேன். அது தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. தெரிஞ்சா இன்னும் ப்ராப்ளம். அது சில பேருக்கு முன் ஜென்மம் வேணும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? பேச்சுக்கு சொல்கிறேன். இல்லைன்னா மைக்காட் அவர் தான். இதெல்லாம் ப்ராப்ளம். பாஸ்ட் ஜென்மா தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. தெரிஞ்சாலும் பிரச்சனை, தெரியலினாலும் ஐ மீன் தெரிஞ்சுக்கிட்டா எப்படினாலும் பிரச்சனை தான். ஆக்சுவலி அது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? இல்லை போன ஜென்மம் நீ கழுதியாக இருந்து சொன்னாலும் கவலையாக இருக்கும். கழுதியாக இருந்தோமா எப்படி சொன்னாலும் கவலை தான். ஸோ ஐதர்வே இது பிரச்சனை. அது வேண்டியதில்லை. அதெல்லாம் தேவையே கிடையாது. பாகவத்தில் என்ன கொடுக்குறான்னா ப்ரெசன்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பாஸ்டெல்லாம் பேசக்கூடாது, ஃப்யூச்சரும் பேசாதுங்கிறாரு. ப்ரெசன்ட் தான் முக்கியம். அப்படிலாம் பாகவத்தில் கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன செய்யணும்? அது நம்ம சாஸ்திரம் படித்தா தான் தெரியும். சும்மா போன ஜென்மம் அதெல்லாம் தேவையில்லை. ஆமாம். வேற வேற கொஸ்டின்ஸ்? எது எது தொடராமா? எஸ் எஸ். No, it's very simple. For example, இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன். இது வேதத்தில் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, என் கண் முன்னாடி கெடுதல் நடக்கும்போது நான் கம்முன்னு இருந்துட்டேன். அதனால நான் கண்ணாடி போட்டிருக்கேன். அவங்க கண்ணில் கோளாறு வரும். ஸோ சாஸ்திரம் படிக்கும்போது அப்போ நான் என்னமோ தப்பு பண்ணிட்டேன், இப்போ அது நான் பண்ணாமல் இருக்கணும். நான் என்ன தப்பு பண்ணேன், என் கண்ணால் நடந்தது என்ன பண்ண, அது தேவையில்லை. ரிசல்ட் வச்சு நான் என்ன நடந்ததுன்னு நான் சொல்லிடலாம்.
கண்ணாடி போட்டிருக்கேன்னா ஓகே, என் கண் முன்னாடி அநியாயம் நடக்கும்போது நான் பேசாமல் இருந்திருக்கேன். அதுக்கு பலவிதமான தண்டனை, இதில் இது ஒன்று. பழம் கொடுக்குற மரம் யார் வெட்டுறாங்களோ அவங்க டயபெட்டிஸ் வந்துடும். பழம் கொடுக்குற மரத்தை வெட்டக்கூடாது. வெட்டின இல்லையா, இனி நீ பழம் சாப்பிட முடியாது, வேடிக்கை பார்த்துக்க வேண்டியதான். ஒன்னொன்றுக்கு ஒரு கணக்கு இருக்கு, எதுவும் சும்மா நடக்காது. எல்லாமே எனக்கும் தெரியாது, படித்தது நான் சொல்கிறேன். நான் பாஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஒன்னொன்று கிருஷ்ணர் சொல்கிறார், அவர் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டால் பாஸ்டில் நான் என்னென்ன பண்ணணும் அந்த மொத்த கர்மாவை நான் எடுத்துட்றேங்கிறார். நான் தெரிஞ்சு என்ன பண்ணப்பேன், இன்னொன்று பல கோடி ஜென்மம் எடுத்திருப்பேன், அத்தனையும் பாஸ்ட்டு நான் தெரிஞ்சு என்ன பண்ணுறது? நோ யூஸ், அது தேவையில்லை. ஆமாம். ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? வேறு கேள்வி இந்த ஸ்லோகம் சம்பந்தப்பட்டது ஏதாவது இருக்கா? பகவான் வந்து அகங்காரத்தை பற்றி நிறைய இடத்துல சொல்கிறாரு. அகங்காரத்தை விடணும்னா என்ன? வெல், அகங்காரத்தை விடணும்னா கண்டிப்பாக இந்த அறிவு நமக்கு தேவை. இந்த பகவத்கீதா அறிவு இருக்கும் பொழுது தான் இந்த அகங்காரத்தை என்னால் விட முடியும். அறிவு மட்டும் பத்தாது, அறிவு வேணும். அதுக்கப்புறம் அதில் கிருஷ்ணர் சொல்கிறபடி நான் நடந்துக்கணும். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சாண்டிங் பகவத்கீதா படிக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இது பண்ணத்தான் அகங்காரத்தில் நான் வெளியே வருவேன். பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் கிருஷ்ணா பண்ணி ஆகணுங்கிறார், அகங்காரத்தை விட்டே ஆகணுங்கிறார். அது ஜென்ரலாக வலிக்கும், ஆனால் விட்டே ஆகணும். ஏன்னா இதில் வந்து நிரங்காராங்கிறார், விடுங்கிறார். இது உண்மை என்னன்னா, அது விடாதனால தான் ரொம்ப நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் மெயினாக அகங்காரத்தினால தான் வரும். ஹரே கிருஷ்ணா. அஃப்கோர்ஸ் அது இருக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இருக்கிற வீடு நம்மளது கிடையாது. ஆனால் அதுக்காக யாராவது வந்து நான் எழுதிக்கிறேன் உன்னோட கிடையாதுன்னு எடுத்துக்கினா கொடுக்க முடியாது. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்கிறார், இந்த உடல் நம்மளது கிடையாது. ஆனால் இந்த உடல் பகவான் என்ன சொல்கிறான்னா எனக்காக யூஸ் பண்ணுங்கிறார். ஸ்லோகம் இருக்கு, யத்கரோஷி யதஸ்னாசி யச்சுஹோஷி ததாசியத் எத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருசா மதர்ப்பணம்ங்கிறார். எல்லாமே எனக்கு யூஸ் பண்ணுங்கிறார். நான் வீட்டில் இருக்கேன், அந்த வீடு நான் பகவானுக்காக யூஸ் பண்ணும். அப்படின்னு என்னென்னா, நான் ஒரு வீட்டில் இருக்கேன், அது ப்ரொப்பரைட்டர் பகவான் தான். அந்த வீட்டில் வந்து எல்லா நிகழ்ச்சிகளும் எது நடந்தாலும் பகவான் சொன்னபடி தான் நடக்கணும். என் இஷ்டத்தை நான் நடத்தக்கூடாது. அப்படின்னா அவர் பகவான் வீட்டில் வைப்போம், அவருக்கு பூஜை பண்ணுவோம், நைவேத்தியம் பண்ணுவோம், நல் விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்போம். அவர் சொன்னபடி தான் நடந்துகிட்ருப்பேன். அப்போது அவர் சொல்கிறது அந்த வீடு யூஸ் பண்ணும்போது எல்லாம் ஃபைன், நத்திங் ராங். ஈவன் நீங்கள் 100 கோடி போட்டு வீடு கட்டலாம், தப்பல் ஒன்றும் கிடையாது. வேதம் எங்கேயும் தப்புன்னு சொல்லலை. அந்த 100 கோடி போட்டு வீடு கட்டணும் இல்லையா, பகவான் சொன்னபடி வாழ்ந்துன்னு வைங்க, நோ ப்ராப்ளம். என் இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன்னா விட மாட்டான். கிருஷ்ணா சொல்ல, இஷ்டத்தை நீ வாழ்றா உன்னடுதுன்னு நினச்சிக்கிட்டேங்கிறார். ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. கிருஷ்ணர் ஒன்றும் ஏழையத்தான் வாழணும்னு எங்கேயுமே சொல்லலையா, நல்ல வசதியாக வாழுங்கிறார். நான் சொன்னபடி வாழணுங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், நான் சொன்னபடி வாழ. ஸோ நீ சொன்ன அந்த மாதிரி பைத்தியக்காரதமாக இருக்கக்கூடாது. எதுவுமே நம்மளுது இல்லையா, அப்படி எல்லாம் எழுதி கொடுத்துட்றேன் எல்லாத்துக்கும். எதுவுமே என்னடுதுன்னு எழுதி கொடுக்குறது, என்ன எழுதி கொடுக்குறது? எழுதி கொடுக்குன்னா அது என்னடு தான் அர்த்தம். அதுவும் லாஜிக்கலாக புரிஞ்சுக்கணும். எதுவுமே என்னது கிடையாது, பட் எல்லாமே கிருஷ்ணாக்கு யூஸ் பண்ணும். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். எஸ், கரெக்ட் கரெக்ட். அவர் சொல்கிறபடி நான் செய்தால் இந்த ஸ்லோகம் அப்படியே நடக்கும். சாந்தி கிடைச்சிடும், அமைதியாக சந்தோஷமாக இருப்பான். எதுவுமே எல்லாமே அவர் சொன்னபடி தான் செய்யணும். இது புரிஞ்சுக்கணும்னு கஷ்டம் இல்லை ஆக்சுவலி. இப்போ நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த எம்டி சொல்கிறது நீங்கள் நடந்துக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு நடந்தால் எம்டி தூக்கிடுவார். அது மாதிரி இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த உலகத்தோட எம்டி
யாருன்னா கிருஷ்ணா பகவான். அவர் சொன்னபடி தான் நான் வாழணும். இந்த உலகத்துக்கே எம்டி அவர் தான். அது அவரே சொல்றார் பகவத்கீதால, அகம் சர்வஸ்ய பிரபவோ, இந்த உலகத்தை நான் தான் படைக்கிறேங்கிறார். இப்போ படைச்சவர் சொன்னபடி தான் நான் இருக்கணும். என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்தா அவ்வளோதான். ஸோ பகவான் சொன்னபடி செய்தால் ஃபைன், சாந்தி கிடைக்கும். ஸோ வேற ராமானுஜருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் வரும். திருக்கட்சி அம்மா சொத்து கொடுக்கும்போது அவர் வேண்டான்னு சொல்லிடுறாரு. அவருக்குள்ள ஷேர் வரும்போது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வந்துடுறாரு. அப்போ வரதராஜ பெருமாள் சொல்லுவார், ஏன் வேண்டான்ட்டு வந்தேன், வாங்கு. இல்லை அது வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், பகவானுக்கும் பக்தர்களுக்கும் அதை வச்சு சேவை செய்யும் அப்படின்னா ஒரு மறுநாள் போய் எனக்கு அந்த சொத்தை பிரித்து கொடு. ஆமாம். ஸோ எல்லாமே அவருக்காக யூஸ் பண்ணும். இது கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், தத்குருஸ்வா மதர்ப்பணம், எல்லாமே எனக்கு அர்ப்பணம் பண்ணுங்கிறார். நான் பண்ணலின்னா எனக்கு டேஞ்சர் வரும். அதே மாதிரி இந்த உடலும் அவர் சொல்கிறபடி தான் யூஸ் பண்ணணும். என் இஷ்டத்துக்குள்ள யூஸ் பண்ணக்கூடாது. என் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த உடலை பிரச்சனை வரும். பலவிதமாக உடலுக்கும் பிரச்சனை வரும், என் மனசுக்கு பிரச்சனை வரும், என் புத்திக்கு பிரச்சனை வரும், அகங்காரத்துக்கும் பிரச்சனை வரும். எல்லா இடத்துலையும் வந்துடும், எல்லா லெவல்லையும் இருக்கும். தாங்க முடியாது நம்மளால, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால பகவத்கீதை படிக்க சொல்ல, படிக்கும்போது தெரியும் நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு. ஸோ வேறு எதுக்கு கொஷின்ஸ் இருக்கலாம்? ஒரு நிமிஷம். எண்ணத்தை அவர் உருவாக்கல, நான் தான் பண்ணுறேன். அது பகவான் உருவாக்கல, நான் தான் அதை பண்ணுறேன். எண்ணத்தை பகவான் உருவாக்குறான்னு எந்த ஒரு இடத்துல ஒரு ஸ்லோகம் கிடையாது. அது நம்ம யாராவது சொல்கிறாங்கன்னா அதுங்க எவிடன்ஸ் காட்டணும். நான் தான் அது பண்ணுறேன். பகவத்கீதையில் கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, லாஸ்ட் ஒரு இடத்துல வருது, என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு எல்லா சீக்ரெட்டும் சொல்லி கொடுத்துட்டேன், யதிச்சசி ததா குரு, இனி நீ டெசிஷன் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. சொல்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், நான் யூ டேக் டெசிஷன் அப்படின்னா நான் தான் இனி திங்க் பண்ணி டெசிஷன் எடுக்கணும். அதில் பகவான் தலையிட மாட்டார். பகவான் என்னோட எண்ணத்தில் தலையிட மாட்டார், என் டெசிஷனில் பகவான் தலையிட மாட்டார். பட் அந்த டெசிஷன் தப்பாக எடுத்தனா ப்ராப்ளம் வந்துடும். ஸோ என்னோட எண்ணத்துக்கு பகவான் காரணம் கிடையாது, நான் தான் காரணம், பகவான் கிடையாது. நோ, வேதத்தில் எங்கேயுமே அப்படி சொல்லப்படலை. என்ன குட் கொஷன், நீங்கள் கேட்டது நல்ல கொஷன். அது என்ன என்ன சொன்னீங்க? எஸ், பகவத்கீதை படித்தா ரைட் டெசிஷன் எனக்கு அப்போ தான் எடுக்க தெரியும், அப்போ தான் கண்ணுக்கே தெரியும், இல்லை தெரியாது. நீங்கள் சொன்னது கரெக்ட். பகவத்கீதை படிக்கலைன்னா டெசிஷன் எடுக்க முடியாது, என்னால் சரியான டெசிஷன் எடுக்க முடியாது. ஜஸ்ட் லைக் எனக்கு மேத்தமேட்டிக்ஸே தெரியலனா கண்டிப்பாக நான் பிஸ்னஸில் ஏமாந்துடுவேன், நோ டவுட். மேக்ஸ் எனக்கு வேணும், தெரியணும், கணக்கு வழக்கெல்லாம் தெரியணும். அது மாதிரி பகவத்கீதை படிக்கலைன்னா டெசிஷன் எடுக்க முடியாது, என்ன நானே ஏமாத்திக்குவேன். ஸோ அர்ஜுனருக்கு ஒரு கேள்வி சொல்கிறார், டெசிஷன் எடுக்க முடியலைங்கிறார். ஸ்லோகா இருக்கு, என்ன டெசிஷன் எடுக்க முடியல, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்போ தான் கிருஷ்ணர் பகவத்கீதை பேச ஆரம்பிக்கிறார். ஸோ நம்ம எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது, இன்டெசிஷன், டெசிஷன் எடுக்க முடியல. பகவத்கீதை படிக்கும்போது தெளிவாக இருக்கும், எஸ் இதுதான் கரெக்ட், இப்படி போகணும். ஆமாம், நீங்கள் சொன்னீங்க. அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. டிட்டாச்மெண்ட்னா பாசமே யார் மேலே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலி ஒருத்தர் ஆன்மீகமாக ஸ்ட்ராங் ஆக பாசம் ஜாஸ்தி ஆகும், குறையாது. வெளியில் ரிவர்ஸில் பேசுகிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் பகவான் சொன்னபடி கேட்கும்போது எல்லாத்தையும் பாசமாக காட்டணும். பாசம் வந்து ஆத்ம ரீதியான பாசம் இருக்கும், எல்லாரும் ஆத்மா எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்போ டிட்டாச்மெண்ட்டு அப்படிங்கிறது என்னன்னா, இது என்னது இல்லைன்னு நல்லா உணர்ந்தாலே டிட்டாச்மெண்ட்டும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு பகவான் அனுகிரகத்தில் நல்ல ஹஸ்பண்ட், நல்ல ஒய்ஃப், நல்ல குழந்தை,
நல்ல சொத்து, ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடைக்கும். பட் சேம் டைம் அவங்களுக்கு தெரியணும் இது டெம்பரரின்னு தெரிஞ்சுக்கணும். இது டெம்பரரி. நல்ல ஹஸ்பண்ட் நல்ல ஒய்ஃப் தான், பட் ஈவன் தென் டெம்பரரி தான். அப்படி கிடையாது, கிருஷ்ணர் எங்கேயுமே அப்படி சொல்லல. பார்த்துக்கோன்னு தான் சொல்றாரு. டிட்டாச்மெண்ட் எல்லாம் விட்டு போட்டு நான் போயிடுவேன். நோ நோ நோ, தட்ஸ் நாட் த மீனிங். டிட்டாச்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் பெஸ்ட்டாக அமையுது நமக்கு, பட் ஸ்டில் இது டெம்பரரி. அப்படிங்கும் போது டிட்டாச்மெண்ட் வரும், பட் சேம் டைம் லவ்வும் இருக்கும். புரியுதுங்களா? தே லவ் எவ்ரி ஒன், பட் சேம் டைம் டிட்டாச்சாக இருப்பாங்க. இந்த கொப்பரை தேங்காய் மாதிரி இருக்கணும்பாங்க. இந்த ட்ரைடு கோகனட் உள்ள தேங்காய் உள்ளே தான் இருக்கும், ஆனால் ஒட்டாது. ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் நான் செய்யணும், என்ன செய்யணுமோ நான் செய்யணும். பட் சேம் டைம் தெரியும் இது டெம்பரரி தான். என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப், என் குழந்தை, என் சொத்து, என்னோடய ஸ்டேட்டஸ் எல்லாமே டெம்பரரி. என்னை விட்டு போயிடுது. கிருஷ்ணா சொல்கிற, இப்போ நான் மட்டும்தான் உன்னை கூட இருப்பேன்னு ஸ்லோகா இருக்கு. கிருஷ்ணா நான் மட்டும் உன்னை விட மாட்டேன், மொத்தம் எல்லாம் விட்டுருவாங்க. இது உண்மை. ஸோ டிட்டாச்மெண்ட்னா சும்மா ஆர்டிஃபிஷியல் எல்லாத்தையும் விடுறது, பாசமே காட்டக்கூடாது. அது எப்படி காட்டாமல் இருக்க முடியும்? ஆத்மாவோட இயற்கையான குணம் பாசம் காட்டுறது. பாசம் காட்டாமல் யாரும் இருக்க முடியாது. இப்போ மனுஷனே கிடையாது அவங்க. லவ்விங் சம்மன் வந்து இட்ஸ் அன் இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி, நம்மளோட இயற்கையான குணம் அது. ஆமாம். ஸோ வேற ஏதாவது கேள்வி? வெற்றி தோல்வி அந்த மாதிரி சரண்டர் ஆகும். எஸ், கரெக்ட். வாழ்க்கையில் நல்லா போகுதுன்னா அஃப்கோர்ஸ் பகவான் அனுகிரகம். தப்பாக போகுதுன்னா என்னோட விதி, நான் தப்பு பண்ணியிருக்கேன், அப்படிதான் எடுத்துக்கணும். ஐ மேட் எ மிஸ்டேக், ஸோ இது கிடைக்குது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஆமாம். வேற ஏதாவது கேள்வி? ஜென்ரல் கொஸ்டின்ஸ் வேற? மறுபடியும் சொல்லுங்க. அது எப்பவுமே இருக்கும். தட்ஸ் ஆல்வேஸ். சில பேர் என்னைக்குமே ரிபல்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் பகவான் சொன்னபடியெல்லாம் கேட்க மாட்டாங்க. சில பேர் கேட்காத மனிதர்கள் இருப்பாங்க, கண்டிப்பாக அது இருக்கும். அப்போ அவங்க அழிஞ்சும் போவாங்க. சம்டைம்ஸ் இந்த யுத்தமெல்லாம் நடக்கும். யுத்தங்கிறது எல்லா யுகத்துலையும் இருக்குது. சத்தியுகத்தில் யுத்தம் நடந்திருக்கு, திரேதா, துவாபர, கலியுகத்தில் நடக்குது. சில ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் பகவான் சொன்னபடி கேட்காம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது அடியும் விழுகும் அவங்களுக்கு. தட்ஸ் நோ டவுட், அது நடக்கும். அது எல்லா யுகத்திலும் இருக்குது. அது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. நாம் அதுக்குள்ளே போகக்கூடாது. பகவான் சொன்னபடி நான் நடந்துக்கணும். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.